அன்புக்குரிய ரசிகர் நெஞ்சங்களே, இனிமையான இந்த பட்டிமன்றத்தை மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு 5 நிமிடம் நான் இடையூறு செய்ய வேண்டியிருக்கிறது. தயவு செய்து மன்னிக்கவும். தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்து முதன் முறையாக இந்த ரத்தினபுரிக்கு வந்து இந்த பட்டிமன்றத்தை நடாத்தும் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களையும் அவரது குழுவை சார்ந்த அனைவரையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். முதலில் இந்த நிகழ்ச்சியினை ரத்தினபுரியிலே ஏற்பாடு செய்த நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த கலைஞர் பாடசாலை அதிபர் திரு கே அசோகன் அவர்களை மேடை கலைக்கின்றேன். நகைச்சுவை தென்றல் கலை மாமணி டாக்டர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செலுத்த இருக்கின்றார் கே அசோகன். கலை மாமணி டாக்டர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செலுத்தப்படுகிறது கே அசோகன் அவர்களால். கலை மாமணி டாக்டர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து தனது கௌரவத்தை செலுத்த இருக்கின்றார் திரு கே ராமச்சந்திரன் அவர்கள். நன்றி நடுவர் அவர்களே, நன்றி பேச்சாளர்களே, அன்புக்குரிய ரசிகர் நெஞ்சங்களே, உங்கள் ஒத்துழைப்புக்கும் நன்றி. நன்றி கூறி தொடர்ந்து ஒளிவாங்கி நடுவர்களிடம் தீர்ப்பளிப்பதற்காக நடுவர் தயாராக இருக்கின்றார். நன்றி, வணக்கம். அவர் வேலை செய்த அந்த ஸ்தாபனத்தில் நானும் அவர்களோடு இணைந்து வேலை செய்தவன். ராஜேஸ்வரி சண்முகம் அம்மா எனது தாயார் போன்றவர். அவர்களோடு அந்த வானொலி நிலையத்திலே பணியாற்றுகிறவன் நான். சந்தோஷப்படுகின்றேன். நன்றி. அப்போ இந்த குரல் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. என்ன அழகான குரல். இன்னும் பல அறிவிப்பாளர்கள் இருக்காங்க. நடராஜ சிவம்னு ஒருத்தர் இருந்தார். இன்னொருத்தர் பேரை எழுதுறதுக்கே ஒரு நோட்டு முழுதும் வேணும். ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கார். அவரை எப்படி ஒரு 15 பேப்பரில் எழுதணும் அவர் பேரை. அவங்க அப்பா என்ன நினச்சி வச்சாரோ, அட்டனன்ஸ் எடுக்கிற வாத்தியாருக்கு மூச்சு வாங்கிறேன், ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அடுத்த வேலை நீ வாசிற அப்படின்றாரு. ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பாளர்கள்லாம் இருந்த இடத்துல அண்ணன் குரலை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.